வணக்கம் நண்பர்களே. ஹுண்டாய் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்டட் வென்யூ காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. காஸ்மெட்டிக்காக நமக்கு சில விஷயங்களை மாற்றி இன்டீரியராகவும் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்டட் வென்யூ காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் ரெண்டு ஃபியூல் ஆப்ஷன்லையுமே விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ டீசல் காரை பொறுத்த வரைக்கும் அராய் மைலேஜ் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சில நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மைலேஜை வென்யூ காரில் டீசல் மைலேஜை நம்ம காம்படிட்டிவ் காரோட கம்பேர் பண்ண போகிறோம். இந்த செக்மெண்ட்டில் எந்த கார் அதிகமான மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கூடவே பார்த்தோன்னா மகேந்திரா நிறுவனம் அடுத்ததாக XEV 9S அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த கார் புது கார்லாம் இல்லைங்க, ஆல்ரெடி XEV 700 கார் இருக்குது. அந்த காரோட ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷனாக தான் இந்த 9S அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அப்போ XEV 700 காரில் இல்லாத ஒரு 10 ஃபீச்சர் வரப்போகிற 9S காரில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக மாருதி சுசுகி அதிக பேர் வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காரில் இப்போ இன்ஜின் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வென்யூ கார்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வென்யூ காரை பொறுத்த வரைக்கும் இன்ஜினில் அவங்க பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. ஆல்ரெடி இருந்த மாடலில் என்ன இன்ஜின் இருந்துச்சோ அதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 116 பிரேக்காஸ் பவரையும் 250 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ரெண்டு ஆப்ஷன்லையுமே நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த இன்ஜின் புதுசான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கியா நிறுவனத்தில் ஆல்ரெடி சோனட் இருக்குது, சைரோஸ் இருக்குது. அந்த கார்களில் யூஸ் பண்ணுற அதே இன்ஜின் தான் வென்யூலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் காரோடைய மாடலை பொறுத்து, டிசைனை பொறுத்து, இன்ஜின் டியூனிங்கை பொறுத்து, வெயிட்டை பொறுத்து, மற்ற ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்து நமக்கு பவர் டெலிவரி டார்க் சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி மைலேஜ் ஃபிகரும் பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ இந்த வென்யூ காரோட நம்ம சைரோஸ் காரை கம்பேர் பண்ண போகிறோம். அதே மாதிரி மகேந்திரா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 3XO கார், அதேமாதிரி டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நெக்ஸான், இந்த கார்கள்லாம் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ மகேந்திராவில் எடுத்துக்கிட்டோன்னா 3XOலையும் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 117 பிரேக்காஸ் பவரையும் 300 Nm டார்க்கை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இருக்கிறதுலே டார்க் எதில் அதிகம் அப்படின்னா மகேந்திராவில் தான் நமக்கு டார்க் அதிகம். இப்போ இந்த காரில் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் AMT நமக்கு தராங்க. அடுத்து போனோன்னா நெக்ஸானில் 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. 115 பிரேக்காஸ் பவரையும் 260 Nm டார்க்கை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், AMT கியர் பாக்ஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. அடுத்தது மைலேஜ் ஃபிகர் பார்ப்போம். இப்போ வென்யூ காரில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுவல் கியர் பாக்ஸுடைய மைலேஜ் 20.99 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் போனோம் அப்படின்னா 17.9 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். அடுத்து பார்த்தோன்னா சைரோஸ் கார் வந்திருக்கு. சைரோஸ் காரில் மேனுவல் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 20.75 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் போனோன்னா 17.65 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். அடுத்து மகேந்திராவில் வரக்கூடிய 3XO இந்த கார் AMT கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 21.2 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். மேனுவல் கியர் பாக்ஸ் 20.60 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். அடுத்து ஃபைனலாக நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் போனோன்னா 23.23 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். அதேமாதிரி 6 ஸ்பீடு AMT கியர் பாக்ஸ் போனோம் அப்படின்னா 24.06 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். அப்போ இந்த 4 கார்களில் வென்யூ இருக்குது, சைரோஸ் இருக்குது, 3XO இருக்குது, நெக்ஸான் இருக்குது. இந்த 4 கார்களில் அராய் கொடுக்கக்கூடிய மைலேஜில் அதிகமாக நமக்கு கொடுக்கறது நெக்ஸான் கார் தான். இப்போ நம்ம சொன்ன மைலேஜ்லேருந்து ரியல் டைமில் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ மைலேஜ் குறைய தான் செய்யும். ஆன் பேப்பர் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா வென்யூ காரை விட மற்ற காம்படிட்டிவ் கார்களை விட நெக்ஸான் கார் அதிகமான மைலேஜ் கொடுக்குது. இப்போ இதில் ப்ரைஸ் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு இந்த டீசல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்துக்கு கீழே எதில் கிடைக்குதுன்னா நெக்ஸான் 10 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சைரோஸ் 10 லட்சத்துக்கு மேலே தான் விலை இருக்கும். அடுத்து வென்யூ பொறுத்த வரைக்கும் 9.70 லட்சத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம மகேந்திரா 3XO போனோம் அப்படின்னா 8.95 லட்சத்துலேருந்து நமக்கு ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த அப்டேட் ஒரு 10 ஃபீச்சர்ஸ் வரப்போகிற XEV 9S காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். அதில் முதல்ல பார்த்தோன்னா ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட் கொடுக்குறாங்க. இது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடியே பார்த்தோன்னா நம்ம XEV 700ல் 10.25 இன்ச்சில் தான் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் டிஜிட்டல் டிரைவர்ஸ் டிஸ்பிளேயும் வரும். பட் வரப்போகிற 9S காரில் 12.3 இன்ச்சில் கொடுக்குறாங்க. ட்ரிபிள் ஸ்க்ரீனாக கொடுக்குறாங்க. அப்போ அடிஷ்னலாக ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் அவங்க யூடியூப் பார்க்குறது, கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து போனோம் அப்படின்னா
ஸ்லைடிங் மிடில் ரோ சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜென்ரலாக XUV 700 வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸட் சீட் வந்து கொடுக்குறாங்க. பட் இதுவே வரப்போகிற 9S வந்து நம்ம வந்து ஸ்லைட் பண்ணிக்க முடியும். இதனால் வந்து நமக்கு லாஸ்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். தேவைப்படுறப்ப நம்ம வந்து ஸ்லைட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வசதியும் வந்து கொடுக்குறாங்க. XUV 700 காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் வந்து கொடுத்தாங்க. பட் 9S வரப்போகிற காரில் ட்ரிபிள் ஜோன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மசாஜிங் வசதியோட ஃப்ரண்ட் சீட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு லாங் ஜேர்னி போகிறோம், ஒரு ட்ரிப்பு வந்து போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் டிரைவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து போகிற மாதிரி அதற்கு வந்து இந்த ஒரு ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து 16 ஸ்பீக்கர் ஹர்மான் கார்டான் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ XUV 700 பொறுத்த வரைக்கும் 12 ஸ்பீக்கர் சோனி ஆடியோ சிஸ்டம் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் வரப்போகிற காரில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஹர்மான் கார்டான் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மல்டிபிள் வயர்லெஸ் சார்ஜிங் பேட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. XUV 700 காரில் ஒரே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேடு தான் வரும். பட் வரப்போகிற காரில் மல்டிபிளாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பவர்டு டெயில் கேட் வசதி வந்து கொடுக்குறாங்க. ஒரு புஷ் பட்டன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி கையிலலாம் வந்து லக்கேஜ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு வசதி வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து AR பேஸ்டு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வசதி வந்து கொடுக்குறாங்க. அதில் நமக்கு தேவையான டீட்டெயில் நமக்கு நேவிகேஷன், ஸ்பீடு, டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விண்ட்ஸ்க்ரீனில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போ வந்து ஒரு டிரைவருடைய ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகாது. சேம் டைம் தேவைப்படுற அவசியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிமோட் ஆட்டோ பார்க்கிங் அப்படிங்கிற வசதியும் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து XEV 9e காரில் இருந்த அந்த ஒரு ஃபீச்சரை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து வரப்போகிற 9S கார்லேயும் வந்து கொடுக்குறாங்க. XUV 700 காரில் இந்த ஃபீச்சர் வந்து கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்கார் கேமரா வந்து கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே கேமரா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணி போக முடியும். சேம் டைம் பார்த்தோன்னா ஒரு யாரோ ஒருத்தர் டிரைவரோ யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு லேசியாக இருக்கார் அப்படிங்கிறப்போ ஒரு பிரேக் தேவை அப்படிங்கிறப்ப நம்ம அது வந்து நமக்கு அலாட் பண்ணோம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற 9S காரில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 21 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நவம்பர் 27 இந்த கார் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆக போகுது. டாடா ஹரியர் EV மற்றும் BYD நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அட்டோ 3 இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக இந்த 9S அப்படிங்கிற காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஜப்பானில் வந்து மோட்டார் வாகன கண்காட்சி வந்து நடந்துட்டுருக்கு. அதில் வந்து ஃப்ரான்ஸ் காரில் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் கான்செப்ட் மாடலை வந்து மாருதி சுசுகி நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த காரில் வந்து இன்ஜின் அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய காரை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி 1.0 லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஜப்பானில் ஷோ பண்ணப்பட்ட காரில் 1.5 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அந்த இன்ஜினோட சேர்த்து 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் யூனிட் வந்து நமக்கு வந்துடும். அதோட சேர்த்து இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய விற்பனைக்கு வரக்கூடிய எல்லா கார்களையுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் ADAS டெக்னாலஜி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. பிளாக் கலரில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸும் வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. அது அடுத்த வருஷம் இந்த ஃப்ரான்ஸ் மாடல் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து இன்ஜின் அப்டேட்டோட விற்பனைக்கு வந்து வரப்போகுது. சேம் டைம் வந்து எத்தனால் ஃபியூவலும் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் 20% வந்து எத்தனாலை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் கூடிய விரைவில் வந்து அந்த 20% அப்படிங்கிறத 30% வந்து உயர்த்துறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு கவர்மெண்ட்டோட பிளான் இது. இன்னொரு புறம் இந்த வரப்போகிற அப்டேட்டட் ஃப்ரான்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் 85% வந்து எத்தனால் கலந்த பெட்ரோலை வந்து பயன்படுத்துகிற மாதிரி அந்த இன்ஜினை வந்து டெவலப் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. நன்றி.